ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SS Info தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்னையில் இருக்க ஷெனாய் நகர் பார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷெனாய் நகர் பார்க்கோட நேம் வந்து திருவிக்கா பார்க்குன்னு சொல்கிறாங்க. திருவிக்கா அவர்களோட நினைவாக இந்த பார்க்கை பேர் வச்சுருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைட் செட்டிங், அதோட பிளான் பண்ண விதமாகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. உள்ளே அப்படியே நேராக வந்தோன்னா அந்த கார்டன்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. திருவிக்கா அவர்கள் வந்து தமிழுக்கு என்ன பண்ணார், அவரோட என்னென்ன தமிழுக்காக பண்ணார், அதை பற்றின டீட்டெயிலெலாம் வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்தில் தான் திருவிக்கா பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்குது. அப்படியே நேராக உள்ளே வந்தோன்னா ஸ்கேட்டிங் பார்க் இருக்குது. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப க்யூட்டாக ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு உட்காந்து பார்க்குற வசதியும் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஸ்கேட்டிங் பார்க் இது. இந்த பார்க் அமைக்கிறதுக்காக 12 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பார்க்கில் இதுக்கு முன்னாடி இருந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 350 மரம் இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் இந்த பார்க் இப்போ ஸ்மார்ட் பார்க்காக இருக்குது. ஆனால் என்னென்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நிறைய கார்டன் வச்சுருக்காங்க. பார்க்கலாம் அது எப்படி வளர்ந்து நல்லா அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுமான்னு தெரியல. மியாவாக்கி கார்டெல்லாம் கூட வச்சுருக்காங்க. வீடியோக்குள்ளே இருக்கும், நீங்களே பாருங்கள். உள்ளே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா பில்லர் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பில்லரில் பார்த்திங்கன்னா நல்ல லைட் செட்டிங் பிரைட்டாக போட்டு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு வால்லையும் பெயிண்டிங் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல நடக்கிறதுக்கு வந்து பெரிய வாக்கிங் ஸ்பேஸ் கொடுத்து பார்க்கை சுற்றி நடந்து வரலாம் நம்ம. அப்புறம் அப்படியே உள்ளே நடந்து வந்தோன்னா பார்த்திங்கன்னா மியூசிக்கல் வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க வித் லைட் செட்டிங்கோட. அதை பார்க்குறதுக்கே நிறைய பேர் சுற்றி குழந்தைங்களோட நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அது. நாங்களும் ரொம்ப நேரம் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட செல்ஃபியே நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது செல்ஃபி பார்க்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு கார்டன்லாம் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்மளும் போகணுன்னா அதே மாதிரி எந்த குப்பையும் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வந்து தண்ணியில் விழுந்துட போதுங்கன்னு நல்லா நிறைய ஒவ்வொரு இதுக்கும் நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு. ஒரு செல்ஃபி எடுக்கும் போது கூட செடியை டச் பண்ணாதீங்க, கார்டனை டச் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் ரொம்ப இல்லை, இப்போ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் பால், வாலிபால்லாம் விளையாடுறதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு விளையாட்டுக்கும் தனித்தனி மைதானம் அமைச்சிருக்காங்க. எல்லா இடமும் ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தாங்க. கோச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த வால் பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க்கெலாம் நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லாம் பண்ணுறதுக்கு. 2 வீலர் பார்க்கிங் வந்து நீங்கள் வெளியில் தான் பார்க்கை சுற்றி தான் விட்டுக்கணும். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மஷ்ரூம் இது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது நல்லாயிருக்கு. உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த இடம். வித் லைட் செட்டிங்கோடு நல்லாயிருக்கு. பார்க்கை சுற்றி பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கீங்க. பார்க்கே ஃபுல்லாக வெல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மெடிடேஷனுக்கு தனி ஹால் இருக்குது. பார்க்கை சுற்றி அந்த மரத்தை வெட்டினதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான மரம் வச்சுருக்காங்க. பாலை, அப்புறம் வந்து பாதாம் மரம் எல்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. மேபி அது வளர்ந்தால் தெரியும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25% ஒதுக்கியிருக்காங்க பார்க்கில். நல்லா மண் தரையோட. அதுவும் விளையாடுற ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த பார்க்லையும் இல்லாத மாதிரி இது வரைக்கும் நம்ம சென்னையில் இதுதான் எல்லாமே நியூவாக கொண்டு வந்திருக்காங்க விளையாடுறதுக்கு.
ஓல்டு பார்க்லலாம் எப்படி இருக்கும்னா ஒரு ஊஞ்சல், ஒரு இந்த சறுக்கு மரம், அந்த மாதிரி தான் ஒரு 3 ஐட்டம் 4 ஐட்டம் தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புது புது ஐட்டம்லாம் இருக்குது. கிளிம் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹைடெக் பார்க்னே சொல்லலாம் இதை. ஃபாரினில் ஒரு பார்க் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. நல்லா மெயின்டனும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணுறாங்க. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான விளையாட்டெல்லாம் இருக்குன்னு. ட்ரம்ஸ் இருக்குது. அந்த 2 கையில் வச்சு ட்ரம்ஸை தட்டினா நல்லா இதுவாகுது, சத்தம் நல்லா வருது. சண்டேஸ்லாம் போனால் குழந்தைங்க விளையாட கூட க்யூவில் தான் நின்று விளையாடணும். அந்தளவுக்கு மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து விளையாடுறது ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த பக்கம் போனீங்கன்னா ஃபேமிலியோட குழந்தைங்களுக்கு இந்த பார்க்கை கூப்பிட்டு போய் காட்டுங்க. இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நல்லா பிளான் பண்ணி நம்ம கவர்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வரும்போது ஆடிட்டோரியம் இருக்குது. நல்ல பெரிய ஆடிட்டோரியம்ங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலோட ஃபங்க்ஷனோ இல்லை காலேஜ் ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு ரிஹர்சல் ஃபங்க்ஷனோ வச்சுக்கலாம். அங்கே நிறைய பேர் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்க்கை விட்டு அப்படியே வெளியில் வந்தோன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய இருக்குது. என்னென்ன வேணுமோ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அத்தனை ஐட்டமும் இங்கே இருக்குது. நான் வந்து ஒரு இடத்துல சங்கரா கெஃபே ஒரு இடத்துல சாப்பிட்டேன். 99 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா காம்போ தராங்க, வெஜ் காம்போ. அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போனோன்னா நான் உங்களுக்கு எடுத்து தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.